வெல்கம் டு ட்ரெண்ட் ட்ரேடிங் அனலிஸ்ட். ஸோ இது நம்மளுடைய வீக்லி அனலைசஸ். ஸோ வரும் வாரங்களில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய ஏற்றம் தொடருமா இல்லை இறக்கமாக இருக்குமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலுக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இந்த 1 வீக் ஸோ பேங்க் நிஃப்டி ஆர் நிஃப்டி. ஸோ நிஃப்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஹையை கண்டினியூவாக அதோடைய இயர்லி ஹையை பிரேக் பண்ணிகிட்டே மூமெண்டம் இருந்தது. பட் பேங்க் நிஃப்டியில் ஸோ இதோட வீக்லி அனலைசஸை பார்த்துடலாம். ஸோ அதோடைய சப்போர்ட் ரெசன்ஸ் டெக்னிக்கல் வைஸாக ப்ரைஸ் ஆக்ஷன் வழியாக நம்ம இதை அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய மெயின் சப்போர்ட் 21,300 நிஃப்டி. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் டைமில் ஒரு செல்லிங் ப்ரெஷரில் வந்து ரிவர்ஸலான பாயிண்ட் வியூ 21,300. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஸோ 23,087. ஸோ நம்ம வீக்லியில் பார்த்துட்டு இருக்கிறோம் 23,087 ஹை இருந்தது. இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் மார்க்கெட் மொமெண்டம் ஆனால் ஸோ மறுபடியும் அப்போ என்ன அர்த்தம்? ஸோ மார்க்கெட் அந்த 23,080க்கு கீழே க்ளோஸ் ஆகாத வரைக்கும் ஸோ மார்க்கெட் கண்டினியூவாக அப் சைடில் தான் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ கிளியராக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 23,080க்கு கீழே க்ளோசிங் ஆகணும். இட்ஸ் டே வைஸ் வந்துடுவோம். ஸோ அப்போது 23,080. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23,491, 23,500. ஸோ இது வந்து டே வைஸாக இருக்கிற ஹை. ஸோ இப்போ இந்த 23,490, 23,500 இட்ஸ் க்ளோசிங் அவர்லி கேண்டில் இருந்தது அப்படின்னா ஸோ ப்ரைஸ் வந்து மறுபடியும் இது கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா பார்த்தோம்னா பெரிய லெவலில் செல்லிங் எந்த ஒரு பிரச்சனை இப்போதைக்கு இல்லை. ஸோ பேட்டர்னாக பார்க்கும்போது நமக்கு இதே ரேஞ்ச் மூவ்மெண்ட் ஆச்சுன்னா 23,875. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24,020. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ 24,020 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் பாயிண்ட் இருக்குது 24,020. ஸோ மூமெண்டம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே 24,020, 825. ஓகே 825, 24,020 நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் இதெல்லாம். ஸோ இது பிரேக் பண்ண வேண்டிய லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியில் 23,520 பிரேக் ஹவர்லி கேண்டில் க்ளோஸ் கிடைக்கணும். க்ளோஸ் கிடச்சி இந்த மூமெண்டம் ஆச்சு அப்படின்னா 23,820. அதற்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா 24,020. இந்த இடங்கள்லாம் நமக்கு கம்பல்சரி ரிவர்ஸில் இருக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது 24,020. ஸோ அப்போ 23,520 பிரேக் ஆகலை. இந்த வாரம் வீக்லி ஹையை பிரேக் ஆகலை ப்ரைஸ் அப்படின்னா அடுத்து என்ன மூமெண்டம் இருக்கும்? ஸோ டவுன் சைடில் பார்க்கும்போது நம்ம ப்ரைஸ் வந்து நமக்கு இங்கே சப்போர்ட் லெவலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,200 இட்ஸ் சப்போர்ட் லெவல். டவுன் சைடில் 23,200 டவுன் சைடில் இருக்க சப்போர்ட். ப்ரைஸ் டவுன் ஆச்சுன்னா 23,200 வரைக்கும் அதிகபட்சம் டவுன் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸில் இருக்கான பாசிபிள் அதிகம். 23,200 பிரேக் ஆச்சுன்னா குயிக்காக வந்து அது சாலிடாக 23,000 ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த இடங்கள் ஏன்னா நமக்கு வந்து 23,070 to 23,000 இது ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீக்லி லெவலில் டவுன் சைட். ஸோ மேபி பெரிய ஃபால் கிரியேட் ஆகுது அப்படின்னா நமக்கு அது 23,070க்கு கீழே செல்லிங் வந்தால் தான் நமக்கு பெரிய லெவலில் டவுன் சைடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 23,070 வரைக்கும் ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நார்மல் மொமெண்டம் தான். ஸோ 23,520 to 23,070. ஸோ இந்த 450 to 60 பாயிண்ட்ஸ் வந்து இது நார்மல் மொமெண்டம். ஸோ இது வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு செல்லிங் ப்ரெஷரோ இல்லை பயங்கரமான பையிங் ப்ரெஷரோ இல்லாமல் நார்மலாக ஒரு மொமெண்டம் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நியூஸஸ்ன்னு பார்த்தோம்னா பெரிய லெவலில் இன்னைக்கு கம்மிங் வீக் நியூஸஸ் என்ன இருக்குன்னு பெரிய லெவல் நியூஸஸ் இல்லை. ஸோ அந்த வகையில் நமக்கு 23,200 to 23,070 அதை பிரேக் பண்ணி அந்த க்ளோசிங் அண்ட் டவுன் கொடுத்தா தான் நமக்கு டவுன் சைடில் 22,540 வரைக்கும் அந்த மொமெண்டம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 22,540 வரைக்கும். ஸோ அப்போ கிளியர் வியூவாக புரிஞ்சிருக்கும். ஸோ இதோடைய ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் ஸோ வரும் வாரங்களில் எப்படி வந்து அதை எங்கே ரைட் பண்ணியிருக்காங்க ஆப்ஷனில் எங்கே நமக்கு சப்போர்ட் ரெசன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது நமக்கு புதன்கிழமை வரைக்கும் தான் இருக்கும், வியாழக்கிழமை வரைக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா நம்ம 23,500 ஸோ அதோடைய கால் ரைட்டிங் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ரைட்டிங் மொமெண்டம் பார்த்தோம்னா நமக்கு 23,700 ஓரளவு கால் ரைட்டிங் 23,800. ஸோ இப்போ இந்த 700 to 800 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸில் வந்து அதிகமான கால் ரைட்டிங் நடந்திருக்கு. ஸோ அதையும் தாண்டும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா 24,000 இதை விட டபுள் மடங்கே இருக்குது. அப்போ 24,000 இட்ஸ் அ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ 23,700 to 800 இஸ் மீடியம் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய 23,500 பிரேக் பண்ணி மார்க்கெட் மூமெண்டம் ஆனால் ஸோ இந்த லெவல்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம டெக்னிக்கல் வைஸாகவும் பார்த்தோம். ஸோ கீழே சப்போர்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 23,400 நல்லாவே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் இருக்குது. ஸோ அடுத்தது 23,300 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் இருக்குது. ஸோ இந்த நமக்கு வந்து பார்த்தோம்னா இது ஒரு 100 பாயிண்ட்லேயே நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் இருக்குது. அப்போ இதை பிரேக் பண்ணணும்.
ஸோ இதை வந்து செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக கொடுத்து பிரேக் பண்ணாமல் இது பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அப்போ 23,300 to 400 சப்போர்ட் சைடில் நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. ஸோ கம்மிங் தேர்ஸ்டே வரைக்கும் இது நிஃப்டிங்கிறதுனால. ஸோ இதையும் தாண்டி பிரேக் ஆனால் என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இதையும் தாண்டி பிரேக் ஆகும்போது 23,000 நாம் பார்த்த மாதிரி. ஸோ இதை தாண்டி வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவே. ஒருவேளை நமக்கு ஏதாவது இப்போ நியூஸஸ் ஏதாவது வந்து கிரியேட் ஆகி டவுன் ஆனால் ஸோ அதில் நம்ம பார்த்துடலாம். அப்போ ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ்லையும் அதுக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம கிளியராக பார்த்துட்டோம். ஸோ எங்கே கால் ரேட்டிங் எங்கே புட் ரேட்டிங் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டோம். இப்போ அந்த இடங்கள்லாம் நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன்லேயும் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்து நம்ம வந்து பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி கிளியர் வியூ பார்த்துட்டீங்க. ஸோ அடுத்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்க்கும்போது பார்த்தோம்னா நம்ம 46,120. ஸோ லாஸ்ட்டாக வந்து நமக்கு டவுன் சைடில் வரும்போது இருந்த லோ. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை வந்து பார்த்திங்கன்னா 51,108 110 வச்சுக்கோ. 51,110 தான் ஸோ லாஸ்ட்டாக வந்த ஹை. ஸோ இப்போ இந்த கேண்டில் பார்த்தோம்னா ரொம்ப லோ வாலட்டிலிட்டி கேண்டில். ஸோ நிஃப்டி கூட தொடர்ந்து ஹை பிரேக் ஆகிட்டு இருந்தது. பட் பேங்க் நிஃப்டி சுத்தமாக கிடையாது. 1 வீக்காக வரும் பட்டு மொக்க மூமெண்ட் இருந்தது. ஸோ வெறும் லோ வாலட்டிலிட்டி கேண்டில் இந்த 1 வீக். இதை விட மூமெண்டம் கம்மியானதும் இருக்குது. பட் இருந்தாலும் இது ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு பெரிய மூமெண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. பட் அது ப்ரீமியம் எலெக்ஷன் ப்ரீமியத்துக்கான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. ஸோ அடுத்து டெய்லியில் இதோடைய அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ டெய்லிலையும் அதே லெவல் தான், எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ இது வந்து சப்போர்ட். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 51,120க்கு மேலே நமக்கு க்ளோசிங் கொடுக்கணும். மேபி 51,120க்கு மேலே நமக்கு ஹவர்லி க்ளோசிங் இருந்தது அப்படின்னா ஸோ கம்பல்சரி இது அடுத்த மூமெண்டம் அப் சைடில் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 53,000 அதிகபட்சம் 53,253 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 51,120க்கு மேலே க்ளோசிங் கொடுத்து அப் சைடில் கொடுத்து அதிகபட்சம். ஸோ அதுக்கடையிலேயே நமக்கு ஒரு மிடில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மிடில் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 52,500. ஸோ இது வந்து நமக்கு ஒரு மிடில் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 52,500 வந்து நமக்கு பார்த்திங்கன்னா மிடில் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுக்கப்புறம் இது மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு 53,253. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். இப்போ வந்து டெக்னிக்கல் வைஸாக இது மூமெண்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது மிடில் இங்கிருந்தும் ஒரு ரிவர்சல் ஆக பாசிபிள் இருக்குது. இது அதோட ஸ்ட்ராங்காகவே 53,253 ரிவர்சல் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இங்கிருந்து ப்ராஃபிட் புக்கிங் கம்பல்சரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே. இப்போ இந்த வீக்கில் வந்து இது இப்போ இருக்கிற ரேஞ்சுக்கு. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம்னா நம்ம ஹையில் பார்த்தோம். பட் இருந்தாலும் இது லோ ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிருக்கு. அப்போ இந்த லோ ரேஞ்சிலிருந்து எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நம்ம ஒரு ரேஞ்சில் 50,250க்கு மேலே நமக்கு 1 ஹவர் க்ளோசிங் இருந்தது அப்படின்னா ஸோ இது மறுபடியும் ஒரு ஹையர் ரீச் பண்ணுறதுக்காக மூவ் ஆகும். 51,100 வரைக்கும் இது மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சை இது ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரேஞ்சிலேருந்து ரிவர்சலுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரிவர்சல் பாயிண்ட் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இந்த லெவலில் ஒன்று இருக்குது. ப்ரைஸ் இங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இது அப் சைடில் 50,250க்கு மேலே க்ளோசிங் அண்ட் மூமெண்டம் இருந்தால் 51,100 வரைக்கும் இது மூவ் ஆகலாம். ஸோ இதே டவுன் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 49,500. ஸோ 49,500 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஏன்னா வந்து பையிங் ப்ரெஷரில் நிஃப்டியை காட்டிலும் பேங்க் நிஃப்டி குறைவாக தான் இருக்குது. ஸோ நிஃப்டி தொடர்ந்து ஹை பிரேக் பண்ணுது. பட் பேங்க் நிஃப்டி அவ்வளோ ஹையோ கண்டினியூ பிரேக் பண்ணல. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா 49,500 பிரேக் பண்ணி இது க்ளோசிங் டவுன் கொடுத்தது அப்படின்னா ஸோ நமக்கு அடுத்த டார்கெட் லெவல் 48,650. ஸோ 48,650 தான் அதுக்கு அடுத்த லெவல். 49,500 பிரேக் பண்ணி கொடுத்தால் 48,650 அது ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏன்னா வந்து கண்டினியூவாக வந்து அதே பையிங் ப்ரெஷர் பேங்க் நிஃப்டியில் இல்லை. நிஃப்டியில் இருக்கிற அளவுக்கு பையிங் ப்ரெஷர் பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டியில் பெரிய லெவல் இல்லை. ஸோ அதனால் நமக்கு 49,500 பிரேக் பண்ணி இன்னும் ஹவர்லி டவுன் கொடுத்ததுன்னா 48,650 வரைக்கும் இந்த மொமெண்டம் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் மிடில் சப்போர்ட் 49,000. அதை நம்ம டெய்லி அனாலிசிஸில் 49,000 ஏதாவது சேஞ்சஸ் நடந்ததுன்னா நம்ம டெய்லி அனாலிசிஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். டெய்லியுமே 9 to 3:30 வரைக்கும். ஸோ அதை கண்டினியூ பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ 48,650க்கு மேலே அதுக்கு கீழே வந்து மார்க்கெட்டுக்கு இது ஒரு வேலை மேபி டவுன் ஆனால் 48,000 நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். ஸோ இந்த லெவல் இருந்து வர்றது இந்த லெவல் உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கிருந்து ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அப்போ அதிகபட்சம் 48,600 48,000. ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 49,500 ஸ்ட்ராங்காக பிரேக் ஆச்சுன்னா வரக்கூடிய ஏரியா. அங்கேருந்து இது ரெண்டுமே ரிவர்ஸலுக்கு தகுதியான ஏரியா. 48,600 சரி 48,000 சரி. ஸோ இந்த டெக்னிக்கல் வைஸாக இதோடைய ஆப்ஷன் இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வீக்லியோடைய பாயிண்ட்ஸில் என்ன அப்படின்னு. ஸோ எல்லாமே நம்ம ஹவர்லி க்ளோஸை தான் நம்ம வீக்லியாக வரும்போது எடுத்துக்கணும். ஸோ 5 minutes க்ளோஸை வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது ரிவர்ஸில் இருக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ அந்த ஆப்ஷன் செயினில் அது என்ன மாதிரியான ஒரு செல்லிங் ப்ரெஷர் அதில் இருக்குன்னு பார்ப்போம். இங்கே வந்து அதிகமான செல்லிங் பண்ணியிருக்காங்க பேங்க் நிஃப்டியில் அப்படின்னு. ஸோ பேங்க் நிஃப்டி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெட்னஸ்டேவே அது முடிஞ்சிடும். ஸோ இருந்தாலும் நீங்கள் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆப்ஷன் செயின் அனாலிசிஸும் அந்த இதோடைய ஒப்பிட்டுக்கணும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 50,000. ஸோ 50,000 கால் ரேட்டிங் அதிகமாக இருக்குது. ஈக்குவல் அண்ட் புட் ரேட்டிங். அதனால தான் நமக்கு ரேஞ்ச் மவுண்ட் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ கால் அண்ட் புட் ரேட்டிங் ஈக்குவலாக இருக்கிறனால தான் நமக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட் எங்கேயுமே மூவ் ஆகாமல் ஒரு ரேஞ்ச் மவுண்ட் கண்டினியூ பண்ணுது.
ஸோ இதே வந்து இது டபுள் மடங்காக இருந்தது, இதோட புட்டோட கால் ரேட்டிங் டபுள் மடங்காக இருந்தால் ப்ரைஸ் நேரம் டவுனாக இருக்குது பெரிய லெவலில். ஸோ ஈக்குவல் ரேட்டிங் இருக்குது. அப்போ 50,000 ஈக்குவல் ரேட்டிங், ப்ரைஸ் மறுபடியும் 50,000 தாண்டுது அப்படின்னா கண்டிப்பாக அது 50,500 ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஃபஸ்ட்டு அதிகம். மறுபடியும் 50,250 தாண்டி மூமெண்டம் கொடுத்தா ஃபஸ்ட்டு டார்கெட் மூமெண்டமே 50,500 to 600 வரைக்கும் இயல்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 51,000 இஸ் ஹையஸ்ட்டாக வந்து இங்கே செல்லிங் நடந்திருக்குது கால் சைட். ஸோ இதுதான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை, ப்ரீவியஸ் ஹை. ஸோ இது வரைக்கும் மூமெண்டம் இருக்குது. இது வந்து வீக்லி வெனஸ்டே வரைக்கும் தான் அதோடைய ஆப்ஷன் செயின்கானது. ஸோ அதுக்கப்புறம் 49,000 தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50,000 கீழே பார்க்கும்போது 49,000 ஒரு கால் ரேட்டிங் நல்லா நடந்திருக்கு. இடையில் இருக்கிறத விட இது அதிக கால் ரேட்டிங். ஸோ இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 49,000 ஈக்குவல் ரேட்டிங் தான் இருக்குது, டபுள் ரேட்டிங்லாம் கிடையாது. ஸோ அப்போ அதனால் 49,000 ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். மேபி அதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஸோ நம்ம சொன்னால் 48,600 இது ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. 48,650 இது ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. பட் இது வந்து என்ன நடக்கணும், 49,500 கீழே 1 hour க்ளோசிங் கொடுக்கணும். ஸோ இதில் நம்ம ஆப்ஷன் செயின் அனாலிசிஸும் பார்த்துட்டோம். ஸோ நிஃப்டிக்கும் பார்த்துட்டோம், வீக்லியே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து மண்டே டியூஸ்டே காணதில்லை, மொத்தமாக வீக்காக வர வாரங்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா FIS DASோட டேட்டா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் சைடு இல்லாமல் இட்ஸ் டபுள் சைடாக இருக்குது. ஸோ ஒன் சைடு அப்படின்னா வந்து இவங்க ஒன்று செல் பண்ணிட்டு இருக்கணும், இவங்க பை பண்ணிட்டு இருக்கணும். இட்ஸ் கிளியர் ஒன் சைடு. ஸோ இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவங்க 6ஆம் தேதிக்கு மேலே ஸோ இவங்க பெரிய லெவலில் பை பண்ணுறாங்க, FIS பை பண்ணுறாங்க, மீடியமாக செல் பண்ணுறாங்க, மறுபடியும் பை பண்ணுறாங்க. பட் DAS வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய லெவலில் பையிங் நடக்கல. ஸோ FIS செல் பண்ணுறத விட 1 மடங்கு அதிகமாக பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 2 பேருமே பை பண்ணியிருக்காங்க 10ஆம் தேதி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து 11ஆம் தேதி பெரிய அளவு இவங்க செல்லிங் இல்லை, இவங்க பையிங் பண்ணிருக்காங்க DAS. 12ஆம் தேதி ஈக்குவல் 2 பேருமே பை பண்ணியிருக்காங்க. 13ஆம் தேதி 2 பேருமே செல் பண்ணியிருக்காங்க. ஸோ 14ஆம் தேதி நம்ம லாஸ்ட் ஃப்ரைடேவே 2 பேருமே பை பண்ணியிருக்காங்க. இப்படி 2 பேருமே ஒரே மாதிரியான மூவ்மெண்ட் வந்தாங்க அப்படின்னா மேக்ஸிமம் அந்த வாரங்கள் எல்லாம் சைடுவே தான் கண்டினியூ பண்ணும். ஸோ யாரோ ஒருத்தராவது பெரிய லெவலில் செல்லிங், ஒருத்தர் பெரிய லெவலில் பையிங் மூவ்மெண்ட் கிரியேட் பண்ணால் தான் இட்ஸ் ட்ரெண்டிங் மார்க்கெட் கிரியேட் ஆகும். ஸோ அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். வரும் வாரங்கள் இது சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு டியூஸ்டே தெரிஞ்சிடும். அதில் செல்லிங் ஏதாவது பெரிய சேஞ்சஸ், பையிங் சேஞ்சஸ் வந்துன்னா ஸோ மார்க்கெட் கண்டினியூவாக ஒரு சைடில் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு 2 விதமாக இங்கே எடுத்துக்கலாம். மார்க்கெட்டில் இங்கிருந்து மேக்ஸிமம் இந்த ரேஞ்சை தொட்டதுக்கப்புறம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்தது பேங்க் நிஃப்டியில் அப்படின்னா இட்ஸ் கிளியர் ஒரு நல்ல ஒரு டவுன் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஒரு டவுன் மூவ்மெண்ட் வந்துன்னா திரும்ப அந்த ஹைக்கிட்டு கொண்டு போக பார்ப்பாங்க. ஏன்னா இட்ஸ் கேப் ஃபில்லிங். ஸோ அந்த இடங்களில் நிறைய கேப் இருக்குது. ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு மூவ்மெண்ட்டாக பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நிஃப்டி இப்போ இந்த இடத்துல இருந்து செல்லிங் மூவ்மெண்ட் வந்தால் கூட ப்ராஃபிட் புக்கிங் ஈஸியாக வரும். ஸோ ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லா கேப்பையும் ஃபில் பண்ணியாச்சு. அந்த எலெக்ஷன் கேப்பெல்லாம் சாதாரணமாக ஃபில் பண்ணி கொண்டு போயாச்சு. ஸோ இப்போ ஒரு நாட்களில் வந்து நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸை வந்து உங்களுடைய சார்ட்லேயோ உங்களுடைய மைண்ட்லேயோ ஸ்டோர் பண்ணிங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ட்ரேடிங் நம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நம்ம லைவ் வீடியோவில் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்.